வணக்கம். டிஆர்வி தமிழ் கம்பல்சரி லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 30 கொஸ்டின் 30 நிமிஷம் 50 மார்க் 20 மார்க் எடுத்தா பாஸ். கிட்டத்தட்ட ஒரு 20 கொஸ்டின் வந்து 2 மார்க் கொஸ்டினா கேட்பாங்க, 10 கொஸ்டின் 1 மார்க் கொஸ்டினா கேட்பாங்க. எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான். 10 கொஸ்டின் 2 மார்க் கொஸ்டின்ல 10 கொஸ்டின் எடுத்தாவே நம்ம பாஸ் ஆயிட போறோம். 20 மார்க் எடுத்துடுறோம். 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். தமிழ் சொல் வளம் தேவநாய பாவனார் அவர்கள் எழுதுறது. அந்த பாடம் எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். அதுல ஒரு சிலது நடுவுல நமக்கு புக்ல கட்டம் போட்டு கொடுத்திருக்காங்க, அதை மட்டும் பார்க்கலாம். யார் இவர்கள் அப்படின்னு சொல்லி ஒன்னு கொடுத்திருக்காங்க. தமிழாசிரியர், நூலாக்க பணிகளை விரும்பி செய்தவர், சொல்லாராய்ச்சியில் பாவானாரும் வியந்த பெருமகனார். யார் அப்படின்னா தமிழ் திரு ஈரா இளங்குமரனார். ஞாபகம் வச்சுக்கோங்க, தமிழ் திரு ஈரா இளங்குமரனார். சொல்லாராய்ச்சியில பாவானாரும் வியந்த பெருமகனார் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. தமிழ் திரு ஈரா இளங்குமரனார். ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். தமிழ் திரு ஈரா இளங்குமரனார். தமிழ் திரு அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இளங்குமரனார். சோ திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூர்ல திருவள்ளுவர் தவச்சாலை அப்படின்ற ஒண்ணு அமைச்சிருக்கிறாரு. திருவள்ளுவர் தவச்சாலை அமைந்துள்ள இடம் அல்லூர், திருச்சிக்கு பக்கத்துல இருக்கு. திருவள்ளுவர் தவச்சாலை அல்லூர் திருச்சிராப்பள்ளிக்கு பக்கத்துல இருக்குது. அமைத்தவர் இளங்குமரனார், தவத்திரு இளங்குமரனார். பாவானார் நூலகம் ஒன்னையும் உருவாக்கி இருக்கிறாரு. தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகளை வழங்கியவர். தமிழ் வழி திருமணங்களை நடத்தியிருக்கிறாரு இவர் இளங்குமரனார். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் வழி திருமணங்களை நடத்தியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இளங்குமரனார் தமிழ் வழி திருமணங்களை நடத்தியிருக்கிறாரு. விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழ் மொழியை இழந்துவிடக் கூடாது என்று எண்ணியவர். அதற்காக தமிழ் தென்றல் திருவிக்கா போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர். சோ ஒருவேளை கண்ணு ஏதாவது தெரியாம போச்சுன்னா கூட நம்மளுடைய தாய் தமிழ நம்ம இழந்து விடக் கூடாது அப்படின்றதுக்காக கண்ணை மூடிக்கிட்டே விழிகளை மூடிக்கிட்டே எழுதக்கூடிய பயிற்சியை இவரு பெற்றிருக்கிறாரு. தமிழ் தென்றல் என அழைக்கப்படும் திருவி கல்யாண சுந்தரனார் பாத்தீங்க அப்படின்னா கண்ணை மூடிக்கிட்டே எழுதக்கூடிய ஆற்றல் பெற்றவர். அவர் மாதிரியே இளங்குமரனாரும் கண்ணை மூடிக்கிட்டே தமிழ் எழுதக்கூடிய அந்த ஆற்றலை வகுத்துக்கிட்டாரு, ஆற்றலை கற்றுக்கொண்டார். அப்போ தமிழ் தென்றல் திருவிக்கா போலவே கண்ணை மூடிக்கொண்டு எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் யாருன்னு சொல்லி கேட்கலாம். இளங்குமரனார், தமிழ் திரு ஈரா இளங்குமரனார். ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான கேள்விதான். பல நூல்களை எழுதியிருந்தாலும் இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம் ஞாபகம் வச்சுக்கோங்க. தனித்தமிழ் இயக்கம் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இளங்குமரனார். தனித்தமிழ் இயக்கம் நூல். பாவானாருடைய வரலாறு, குண்டலகேசிக்கு உரை எழுதுகிறாரு. யாப்பெருங்காலம் உரை எழுதியிருக்கிறாரு. புறத்திருட்டு உரை எழுதுகிறாரு. திருக்குறள் தமிழ் மரபுரை, காக்கை பாடினிய உரை, தேவநேயம், இவ்வளவு நூல் அவர் எழுதியிருக்கிறாரு. இதெல்லாமே சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சும்மா ஞாபகம் வச்சுனாவே போதும், உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் எக்ஸாமுக்கு போனீங்கன்னா. அதனால ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து இதுக்கு ஞாபகம் வச்சுக்கணும், மற்ற மெயின் சப்ஜெக்ட் விட்டுறாதீங்க. அதனால இது சும்மா அப்படியே மேலோட்டமா பாத்துக்கோங்க. இப்ப நான் சொன்னதை காதுல வாங்கிக்கோங்க. நீங்க வேணா கூட இன்னொரு முறை கூட இந்த வீடியோ கேட்டு காதுல மட்டும் வாங்கிக்கோங்க, அது ஞாபகத்துக்கு வந்துடும் எக்ஸாமுக்கு போனீங்கன்னா. சோ இவ்வளவு பெருமைக்குரியவர் யார் அப்படின்னா தமிழ் திரு ஈரா இளங்குமரனார். தமிழ் திரு என அழைக்கப்படுபவர் யார்? ஈரா இளங்குமரனார். அது ஒண்ணு. சொல்லாராய்ச்சியில பாவானாரும் உயர்ந்த பெருமகனார் யாருன்னு சொல்லி கேட்பாங்க. இளங்குமரனார். அது ஒரு ரெண்டு கேள்வி. திருவள்ளுவர் தவச்சாலை அமைந்துள்ள இடம் அல்லூர். அது ஒரு 3. அல்லது திருவள்ளுவர் தவச்சாலை அமைத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இளங்குமரனார். அது ஒரு 4 கேள்வி. பாவானார் நூலகம் உருவாக்கியவர் யார்? அதுவும் இளங்குமரனார் தான். தமிழ் வழி திருமணங்களை நடத்தியவர் யாருன்னு சொல்லி கேட்பாங்க. தமிழ் திரு இளங்குமரனார். 5 கொஸ்டின் இருக்கு. விழிகளை இழக்க நேரிட்டாலும் கூட தாய் தமிழை இழந்து விடக்கூடாது என்று விழிகளை மூடி இமைகளை மூடி எழுதும் ஆற்றல் கற்றுக்கொண்டவர் யாருன்னு சொல்லி கேட்பாங்க. திருவிக்காவை போலவே இமைகளை மூடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் யாருன்னு சொல்லி கேட்கலாம். 8 கொஸ்டின் ஆச்சு இதுலயே. அது இல்லாம நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறாரு. அது நம்ம சும்மா அது என்னென்ன நூல்கள்ன்றதை நீங்க காதுல கேட்டுக்கோங்க. ஏதாவது ஒரு அரசு பள்ளியில போய் முதுகலை ஆசிரியரா இந்த வருடம் 2025ஆம் ஆண்டு போய் உட்காடுறீங்க, அரசு சம்பளம் வாங்குறீங்க, அவ்வளவுதான். அரசு வேலை பெறுவதே நமது லட்சியம். அதை அடைந்தே தீர்வோம். நன்றி.